பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 12வது அதிகாரம் 12வது வசனம், முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. இன்றைக்கு நம்முடைய லைஃப்ல நிறைய இடங்கள்ல நமக்கு ஒரு மென்டர் தேவைப்படுகிறது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அந்த மென்டர்ஷிப் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சரியான ஆலோசனை, தேவ ஆலோசனை கொடுக்கிற நல்ல லீடர்ஷிப் இருக்கிறதோ, அந்த இடத்துல எந்த விதமான விரயங்கள் வராதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். வசனம் சொல்லுகிறது, முதியோர் இடத்துல ஞானமும் வயது சென்ற இடத்தில் புத்தியும் இருக்குமே. நம்முடைய படிப்பின் காரியமா இருக்கலாம், வேலை இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதில் கடந்து போனவங்க, அவங்களிடத்துல சில காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ளுகிற பொழுது, நல்ல ஒரு மென்டர்ஷிப் கீழ் நம்ம இருக்கிற பொழுது நம்ம வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, நம்ம படிக்கிற காலங்களில் சில மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம்? டியூஷனுக்கு போகிறோம், இல்லாவிட்டால் அதை தெரிந்தவரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுகிறோம், அதை புரிந்து கொண்டு அதில் பயிற்சி எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்படி அந்த ஒத்தாசை, அந்த கைடன்ஸ் இல்லாமல் நம்ம கடந்து போய் கொண்டிருந்தால் ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருவேளை 6 மாதம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மென்டர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிற காரியத்திலையும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, நமக்கு மென்டர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த நிலைமையில எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை எவ்வளவு உயர்த்தினாலும் அந்த ஞானம் அந்த புத்தியும் பெற்றுக்கொள்ளும்படியா உங்களுக்குரிய ஒரு நல்ல மென்டர்ஷிப்ல இருங்க. பேரண்ட்ஸ், தே ஆர் குட் மென்டர்ஸ். மென்டர்ஷிப் என்று சொல்லுகிற பொழுது எப்பவுமே வெளியில தான் தேடணும், அப்படி இல்லை. பெற்றோர் உங்களுக்கு நல்ல மென்டர்ஸ், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய போதகர் உங்களுக்கு நல்ல ஒரு மென்டர், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்க சீனியர் நல்ல ஒரு மென்டர். அந்த மென்டர்ஷிப்புக்கு நீங்க சரியான நேரத்தை, அந்த வெயிட்டேஜை கொடுக்கிற பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்துல சாமுவேல் கடந்து போன இடத்துல சவுலுக்கு நல்ல ஒரு மென்டர் சாமுவேல் இருந்தார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த மென்டர்ஷிப்பை சவுல் யூஸ் பண்ணி கொள்ளல. ஆனால் தாவீது எல்லா இடத்துலையும் சாமுவேல் இடத்துல கேட்டு காரியங்களை செய்தார். எப்பொழுதுமே தேவனுடைய ஆலோசனை நமக்கு ரொம்ப அவசியம். தேவனுடைய நடத்துதல் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். அருமையான வார்த்தையை கேட்கிற சகோதரி சகோதரியே, வாழ்க்கையில நல்ல ஒரு மென்டர்ஷிப் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்படியா உங்களை எப்போ கொடுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசிக்கிறோம். தேவ ஆலோசனை சரியான இடத்துல இருந்து நம்ம கடந்து வரணும். உங்களுக்கு சரியான ஆவிக்குரிய போதனை, ஆவிக்குரிய நடத்துதல் இருக்கணும். அநேக நேரம் என்னுடைய திருச்சபையில ஊழியத்துல ஜனங்களை நடத்துதல், அந்த தேவ ஆலோசனைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவ ஆலோசனை இருக்கணும். ஆலோசனை இருந்தா தான் நம்முடைய காரியங்கள் சித்திப்படும். ஆலோசனை இல்லாதபடி நிறைய நேரத்துல வாழ்க்கையின் காலத்தை விரயமாக்கிறாதீங்க. டோன்ட் வேஸ்ட் த இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தெரிந்தாலோ ஒரு ஆலோசனையை பெற்று இது செய்வது சரிதானா, இது நல்லதுதானா என்று கேட்டுக்கொள்ளுங்க. நானும் அப்படித்தான் செய்கிறேன். நல்ல ஆவிக்குரிய அனுபவமிக்க தேவனால் நடத்தப்படுகிற உண்மையான தகப்பன் இருதயத்தை கொண்ட ஒரு மூத்த ஊழியர் எங்களுக்கு மென்டரா இருக்கிறார். ஆசீர்வாதமா நடத்துகிறார். என்ன ஒரு காரியனால ஆலோசனை கேட்டுக்கொள்ளுகிற, நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலோ, எந்த நிலையில் இருந்தாலோ மென்டர்ஷிப் ரொம்ப முக்கியம். வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம், கர்த்தர் பயன்படுத்தின ஒவ்வொரு மனிதர்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு உன்னதமான ஊழியர்களை பார்க்கிற, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தின எத்தனையோ ஊழியர்களோடு பேசியிருக்கிற, அவங்க சொல்லுகிற காரியமெல்லாம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் இருக்கிறார். அதே வேளை ஒரு சிலர் சொல்றதை கேட்டிருக்கிற, எனக்கு மென்டரே தேவையில்லைன்னு சொல்லி அவங்களுடைய பாதைகள் தாறுமாறாய் போனதை பார்த்து இருக்கிற. தயவு செய்து வேலையினுடைய ஆசீர்வாதமா இருக்கட்டும், குடும்பத்தின் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஊழியத்தின் ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஹேவ் அ ரைட் மென்டர்ஷிப். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. அப்படி ஆலோசனை கேட்டு அந்த மென்டர்ஷிப்ல நீங்க கடந்து போகிற பொழுது எல்லா இடத்துலையும் காரியங்கள் விரயமாகாதபடி ஜெயமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் யோபு 12:12 ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு சுத்தமான, தேவனுக்கு பிரியமான, உங்களுக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கல அந்த மென்டர்ஸ் ஆண்டவர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.